என்ன மாதிரி சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. தேதி என்ன ஆகுதுன்னு பாருங்க. வாடகை எங்க? வேணி, வேலு 2 நாளைக்கு முன்னாடியே வாடகை காசு கொடுத்தான்ல, நீ அவங்க கிட்ட கொடுக்கலையா? அது வந்துமா. வேணி, போய் முதல்ல காசு எடுத்துட்டு வா போ. வேணி, உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேலு காசு கொடுத்தான்ல, போய் எடுத்துட்டு வா போ. அப்பா, மாமா அவசர செலவுன்னு கேட்டாரு, அதான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன்ப்பா. ஏய், என்னடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல. இன்னும் 7 வீட்டுக்கு வசூலுக்கு போகணும். ரூபாய் எங்க? என் முள்ள முன்னாடியே காசை கொடுத்துட்டியா? இந்த புத்தி கட்டமா இப்படி பண்ணி வச்சிருக்கா. உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் டைப்பா கதை விடுவீங்களே தவிர டைமுக்கு காசு கொடுக்க மாட்டீங்களே. எனக்கு தெரியாதா என்ன? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? நாங்கெல்லாம் அப்படிப்பட்ட மனுஷங்க இல்லம்மா. நாங்க ஏழைங்க தான். ஆனா ஏமாத்தி பொழைக்கிறவங்க இல்லம்மா. ஏதோ தெரியாம ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என் மாமா வரட்டுமா, அது என்ன ஏதுன்னு பேசி பைசல் பண்ணிக்குவோம். நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க உங்க வீட்டு தட்டுமுட்டு சாமான்களை ஏற கட்டிக்கிட்டு கிளம்புற வழிய பாருங்க. என்ன மதனி, திடீர்னு வீட்டை காலி பண்ண சொன்னா நாங்க எங்கிட்டு போவோம்? மா, யாரு காலி பண்ணணும்? வாடகை கொடுக்கலனா யாரா இருந்தாலும் காலி பண்ணி தான் ஆகணும். ஐயோ அம்மா, இவங்க தான் வாடகை கொடுத்துட்டாங்களே. என்னடி சொல்ற? மா, இன்னைக்கு காலையிலேயே வேலு என்கிட்ட வந்து வாடகை காசை கொடுத்துட்டாருமா. ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்ல? அம்மா, நான் தான் உன்கிட்ட சொன்னனே. நீ கூட டிவில சீரியல் பாத்துட்டு இருந்தியே. நான் சொன்ன உடனே பீரோக்குள்ள இருக்கிற அந்த பச்சை கலர் பர்ஸ்குள்ள பணத்தை வைக்க சொன்னியே, மறந்துட்டியா? நானா அப்படி சொன்னேன்? எனக்கு ஞாபகமே இல்லையேடி. மா, உனக்கு சீரியல் பார்த்தா உலகமே தெரியாது. என் மேல நம்பிக்கை இல்லனா நீ வேணா போய் செக் பண்ணிக்கோ. ஏய், உன்னை நம்பாம என்னடி? மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க மதனி. இந்த காலத்துல காசு விஷயத்துல கொஞ்சம் கராரா இருந்துதான் ஆகணும். பரவாயில்ல மதனி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மா, வா நம்ம போலாம்.